தேவனின் பரிசுத்த நாமம் ஸ்தோத்தரிக்கப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் தவக்காலத்தின் அனுபவங்களின் கடந்து செல்கிறோம். நாம் தவக்காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமையில் நுழைந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கும் அன்புக்கும் அரவணைப்புக்கும் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவோம். இந்த தவக்கால நாட்கள் தேவனுடன் நமது உறவு ஆழப்படுத்த உதவ வேண்டும் என்ற ஜெபத்துடன் நமக்கு ஆரம்பிப்போம். இன்று நாம் சிந்தனை செய்யும் தலைப்பு வாழ்க்கைக்கு ஒரு புது பார்வை தரும் இயேசு கிறிஸ்து என்பதாகும். வாழ்க்கைக்கு ஒரு புது பார்வை தரும் இயேசு கிறிஸ்து. அதற்கு அடிப்படையாக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35 முதல் 43 வரையான வேத பகுதிகள் ஆகும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 35 முதல் 43 வரைக்கும். நம் வாழ்க்கை தேவனால் கொடுக்கப்பட்டது. அது தேவனிடம் இருந்து வந்த பரிசு. இப்படி கொடுக்கப்பட்ட வாழ்க்கை தெளிவான பார்வையினால் வழிநடத்தப்பட வேண்டும். வாழ்க்கையில் நாம் சரியான பார்வையை இழக்கும் போது நமக்கு வாழ்க்கை தொலைந்து போவதை பார்க்க முடியும். புதிய தரிசனங்கள் இழக்கப்படும் போது வாழ்க்கை முடிவடையும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதியை பார்க்கும்போது இயேசு ஒரு மனிதனை குணப்படுத்துவதற்கு அழைத்து செல்லும் ஒரு சம்பவமாகும். மார்க் எழுதின சுவிசேஷம் படிக்கும்போது அந்த மனிதன் பர்த்திமேயு என்பதை புரிந்து கொள்கிறோம். இயேசு இந்த மனிதனை புதிய வாழ்க்கை முறைக்கு அழைத்து செல்லும் நிகழவே நமக்கு இங்கு காணலாம். நம் வாழ்க்கையில் ஒரு புதிய பார்வை எவ்வாறு சாத்தியமாகும்? இன்றைய தலைப்பு உடன் தொடர்புடைய 3 கருத்துக்களை நான் சிந்திக்க விரும்புகிறேன். 1. வாழ்க்கைக்கான ஒரு புதிய பார்வை இயேசு கிறிஸ்துவை அறிவதன் மூலம். வாழ்க்கைக்கான ஒரு புதிய பார்வை இயேசு கிறிஸ்துவை அறிவதன் மூலம். வாழ்க்கையின் ஒரு புதிய பார்வைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவது மிகவும் அவசியம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து நாம் வாழும் வாழ்க்கைதான் நம்மை சரியான பார்வைக்கும் தெளிவான கண்ணோட்டங்களுக்கும் கூட்டி செல்லுகிறது. வாழ்க்கையில் இந்த அறிவை பெற்றவர்கள் தங்கள் பாதையை சரியாக கண்டுபிடித்துள்ளனர். இந்த அறிவு எங்கு இழக்கப்படுகிறதோ அங்கு நமது வாழ்க்கையின் திசை தவறான பாதையில் செல்கிறது. கிறிஸ்துவை அறியாமல் நாம் எங்கு சென்றாலும், கிறிஸ்துவை எங்கு புறங்கணித்தாலும் நாம் வழி தவறி சென்று நமது சரியான பார்வையை இழப்பதை காணலாம். இதோ ஒரு குருடன் அல்லது வழி தெரியாமல் வாழ்ந்த ஒரு மனிதன் மற்றவர்கள் காண்பித்த பாதையில் இவ்வளவு காலம் பயணித்திருக்கிறான். ஆனால் அவன் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். அந்த கேள்வி அவனுக்கு இயேசுவை அறியும் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. இது அந்த மகத்தான விருப்பத்தின் பிரதிபலிப்பு ஆகும். அவன் இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறார். தாவீதின் குமாரனே என்று அவன் கூப்பிடும்போது அவன் இயேசுவை அறிந்திருக்கிறான் என்று அர்த்தம். ஆனால் அவனுடைய பார்வையின் வரம்பு அவனுக்கு இயேசுவை பார்க்க உதவவில்லை.
அதனால் அந்த அனுபவத்திற்கு வழிநடத்தப்பட வேண்டுமென்ற மிகுந்த ஆசை அவனுக்கு இருக்கிறது. இயேசு அந்த வழி வருகிறார். இயேசு கடந்து செல்வதாக பலரிடமிருந்து கேள்விப்பட்டிருக்கிறார். அதனால் பர்த்திமேயு அந்த வழியில் இருக்க விரும்புவதை நமக்கு பார்க்கலாம். நம் அன்பு கூறியவர்களே, இயேசுவின் வழியில் நடத்துகிறோமா? இங்கே அந்த மனிதன் இயேசுவின் பாதையில் இருக்கிறார். அவர் இயேசுவின் பாதையில் இருந்ததால் தன் வாழ்க்கையை பற்றிய அவரது தோற்றம் மாறியது. அவர் குணமடைந்தான். அன்பானவர்களே, நம் இயேசுவின் பாதையில் இருந்து விலகி சென்றிருந்தால் நம் வாழ்க்கை தவறான பாதையில் சென்றுவிடும். பர்த்திமேயு இப்போது இயேசுவின் பாதையில் நிற்கிறான். இயேசு வரும் பாதையில் அமர்ந்து இருக்கிறான். தொடர்ந்து அந்த பாதையில் அவன் நடப்பான். இந்த தவக்கால நாட்கள் இயேசுவின் வழியில் நடக்க நம்மை உதவ வேண்டும். நம் கிறிஸ்துவை அறியும் போது, கிறிஸ்துவை அனுபவிக்கும் போது அது சாத்தியமாகும். இந்த தவக்காலத்தின் அனுபவங்கள் இயேசுவின் பாதையில் நிலைத்திருக்க நமக்கு உதவ வேண்டும் என்று நமக்கு ஜெபிப்போம். கிறிஸ்துவை அறிந்து அவர் வழியில் நடப்பதன் மூலம் நம் வாழ்க்கைக்கு ஒரு புதிய பார்வை சாத்தியமாகும். அதற்கு கடவுள் நமக்கு உதவட்டும். 2. வாழ்க்கைக்கான ஒரு புதிய பார்வை, தெளிவான பார்வை பெறுவதன் மூலம். வாழ்க்கைக்கான ஒரு புதிய பார்வை, தெளிவான பார்வை பெறுவதன் மூலம். இந்த மனிதன் குருடனாக இருந்தான் என்று இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். நீண்ட காலமாக பார்க்க முடியாமல் வாழ்ந்த ஒரு மனிதன் இயேசுவே முதல் முறையாக கண்டுகொண்ட அந்த காட்சி, அதுதான் அவன் வாழ்க்கையை மாற்றியது. இந்த மனிதன் பார்வை பெற்றதற்கான காரணம் அவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்ததாலாகும். அவன் இயேசுவை அறிந்திருந்தான். இயேசு தனக்கு வழிகாட்டுவார் என்று முழுமையாக விசுவாசித்தான். இயேசுவால் தனது வாழ்க்கைக்கு ஒரு புதிய பார்வை அளிக்க முடியும் என்ற மகத்தான நம்பிக்கையுடன் அந்த மனுஷன் அங்கே அமர்ந்திருந்தான். அதனால் தான் இயேசு, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று கூறியது. நம் அன்பு கூறியவர்களே, நாம் எதை நம்பி ஒப்படைக்கிறோம்? இயேசுவின் மீது அந்த பார்வையை அற்ற மனிதன் வைத்திருந்த விசுவாசம் அவனுக்கு மீண்டும் பார்வையை தந்தது. நாம் வாழும் உலகில் பல வழிகளில் குருடர்களாகவும் அடிமைகளாகவும் இருப்பவர்களை காணலாம். மது, போதனைப் பொருள் மற்றும் சாத்தானின் தந்திரங்களால் அடிமைப்படுத்தப்பட்ட பலர் உள்ளனர். பார்வையிழந்த வாழ்க்கையில் இலக்கின்றி அலைந்து திரிப்பவர்களையும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை பாதையில் சிக்கிக்கொண்டு அங்கே தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ளும் பலரையும் நாம் காண்கிறோம். ஆனால் நாம் பாதை அடைக்கப்பட்ட இடத்தில் நின்று இந்த மனிதனைப் போல இயேசுவே தாவீதின் குமாரனே என்று விசுவாசத்துடன் கூப்பிடும்போது, உண்மையாக கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பாதையை துறப்பார். அவர் நம்மை தம்முடைய பாதையில் நடத்துவார். நமக்கு முதலில் தேவை அவர் மேலுள்ள விசுவாசம். அந்த விசுவாசம்தான் நம் வாழ்க்கையை ஒரு தெளிவான பாதைக்கு வழி நடத்துகிறது. இந்த தவக்கால நாட்களில் நாம் இயேசுவே நம் வேதனைகளை அவரிடம் உண்மையாக பகிர்ந்து கொள்ளவும், நம் துக்கங்களை
அறிக்கையிடவும் முடிய வேண்டும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்கிற ஜெபம் நம் வாழ்வில் ஒரு அனுபவமாக மாற வேண்டும். அப்போதுதான் நம் ஒளியாக மாறவும் அதில் நடக்க பிறர் இயேசுவாகிய ஒளிக்கு அழைத்து செல்லவும் முடிகிறது. 3. வாழ்க்கைக்கான ஒரு புதிய பார்வை கிறிஸ்துவை பின்பற்றுவதன் மூலம். வாழ்க்கைக்கான ஒரு புதிய பார்வை கிறிஸ்துவை பின்பற்றுவதன் மூலம். இந்த மனிதன் இயேசுவின் வழிகளில் நடக்கிறான். இவ்வளவு காலமாக மற்றவர்கள் காட்டிய பாதையில் அவர் நடந்து வந்தார். ஆனால் அவர் இயேசுவை நேரில் கண்டபோது, இயேசுவை அனுபவித்த போது அவனுடைய வழிகள் மாறப்பட்டது. அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினான். பிரியமானவர்களே, இன்றும் நாம் யாரை பின்பற்றுகிறது? இது ஃபாலோவர்ஸினுடைய காலம். ஃபாலோவர்ஸினுடைய எண்ணிக்கையை பார்த்து வாழும் ஒரு காலம். லைக்குகளை பெறுவதற்காக யாரையும் பின்தொடரும் ஒரு காலமாக இன்று மாறிவிட்டது. ஆனால் நாம் இயேசுவை பின்பற்றும் போது அவர் உங்களுக்கு ஒரு லைக் கொடுப்பார். மற்ற அனைத்து லைக்குகளையும் விட சிறந்த ஒன்று, நாம் யாரை பின்தொடர்கிறேன்? லைக்குகளை பெறுவதற்காக யாரையாவது பின்தொடரும் ஒரு காலமாக இது மாறும்போது நமது அன்றாட வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து நமக்கு தெரிய வருவது, நாம் பின்தொடர்ந்த அனைவரும் நம்மை தவறாக வழிநடத்தி இருப்பதே ஆகும். அதேபோல் இது பல செல்வாக்கு செலுத்துபவர்களின் காலம். கிறிஸ்துவின் மீது செல்வாக்கு செலுத்துபவராக இருக்குமிடம் என் வாழ்க்கையே ஆக வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையை அதன் இலக்கை அடைக்கிறது. பிரியமானவர்களே, வாழ்க்கைக்கான புதிய பார்வை எவ்வாறு அடைவது என்பது குறித்து நாம் தியானித்து வருகிறோம். பர்திமாய் என்ற மனிதன் மூலம் 3 சிந்தனைகள் நான் பகிர்ந்து கொண்டேன். வாழ்க்கைக்கான புதிய பார்வை கிறிஸ்துவை அறிவதன் மூலம், தெளிவான பார்வை பெறுவதன் மூலம், கிறிஸ்துவை பின்பற்றுவதன் மூலம். பவுல் கற்பிக்கிறபடி ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் ஒரு புதிய சிருஷ்டி. பழையவைகள் மறந்துவிட்டன. நாம் கிறிஸ்துவை அனுபவித்து அவரில் நடக்கும்போது நாம் அவரில் ஆகிவிடுகிறோம். இப்போது அவர் நடக்கும் பாதையில் நாம் நடப்போம். ஜெபிப்போம். ஆண்டவராகிய தேவனே, உம்மை அறிந்து கொள்ளவும் தெளிவான பார்வை பெறவும் உம்மை பின்பற்றவும் எங்களுக்கு உதவும். ஆமென்.